நான் சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறோம் அதெல்லாம் முக்கியம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம்னு சொல்கிறான். அந்த கன்விக்ஷனோட, அந்த கான்ஃபிடென்ஸோட. பிகாஸ் ஹீ ஹேஸ் டு வின். அவரோட அப்பா சொன்ன மாதிரி கட்டாயம் அந்த வெற்றி, தே ஹாவ் டு ஃபைண்ட் சக்ஸஸ் நவ். அண்ட் திஸ் பாய், நீ வந்து ஹேட்ஸ் ஆஃப். உன்னோட பாட்டு நான் கேட்கணும்னு ஐ எம் வெயிட்டிங் டு ஹியர் யூ சிங். என்னென்னா அதுதான் வழி உனக்கு. நீ என்ன ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு வழி அந்த பாட்டு. இந்த மேடை உனக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கு. இந்த மேடை கிடச்சிதுன்னா என்ன, அதுக்கு ஒரே அர்த்தம், நீ ஊரில் இருந்தால் ஒரு 100 பேர் 1000 பேர் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து வாரம் வாரம் the crores of millions of people watching. Let's listen to him sing and let's celebrate him. Celebrate him. Thank you. சுமன் யார் கூட பாட போறீங்க? சுமன் பவித்ரா அக்கா கூட. ஓகே, இன்னொரு சமுதாயத்தின் வழிகாட்டியாக, சமுதாயத்துக்கு புதுமையான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உள்ளம், ஒரு மிகப்பெரிய குரல் நம்மளுடைய பவித்ரா. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் எவ்ரிபடி. நிறைய லைட் இருக்கு இந்த மேடையில். இந்த மேடையில் நிற்கும்பொழுது நிறைய பிரகாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்த உடனே இந்த மேடையை தாண்டி சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஒளி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள், நீங்கள் போகும் வழி, நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பிரகாசம், மிகப்பெரிய ஒரு லைட் தான். அந்த லைட் உங்களுக்குள்ளேருந்து இருந்துக்கிட்டே இருக்கட்டும், சமுதாயத்தில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கட்டும். ஸோ 2 மேஜிக்கலான வாய்ஸஸ், மேஜிக்கலான தாட் ப்ராசஸஸ் ஒன்றா பாட போகிறீங்க. விஷிங் யூ போத் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சுமன் ராஜுக்கு நாங்கள் இன்னைக்கு சொல்கிற விஷயம்லாம் ஒரு டைமில் பவித்ராக்கு சொல்லிட்டு இருந்தோம். பவித்ரா வந்து புதுசில் ஃபஸ்ட்டு ஆடிஷனுக்கு அப்புறம் பவித்ராவோட ஸ்டோரி என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாரும் பவித்ராவுக்கு வந்து வாரம் வாரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாடிட்டே இருங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பவித்ரா, இன்னைக்கு பவித்ரா வெரி டிஃப்ரெண்ட் இல்லை? லைஃப் மாறி இருக்குல்ல? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். என்னோட வாழ்க்கையே வந்து இந்த சரிகமப்பா எனக்கு இங்கேருந்து இந்த முடிச்சு போன பிறகு நடந்த மாற்றம் வந்து நான் நினச்சி பார்க்க முடியாத மாற்றங்கள் சார். நான் எத்தனை நன்றி சொன்னாலும் சரிகமப்பாவுக்கு பத்தாது. நான் போகிற ஒவ்வொரு வெற்றியும் வந்து சரிகமப்பாவே சேரும் சார். எல்லாமே வந்து சரிகமப்பாவுக்கு தான் சேரும். நீங்கள் நன்றி சொல்கிறத விட இன்னொரு ஏதாவது ஒரு நல்ல இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிற பவித்ரா பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க இந்த மேடை. கண்டிப்பா சார், அவ்வளோதான். அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சுமன் ராஜ், நாங்கள் பவித்ரா சிஸ்டருக்கு சொன்ன வார்த்தை தான் உனக்கும் சொல்கிறோம். கீப் சிங்கிங். ஓகே சார். ஆனெஸ்டி வின்ஸ். ஆனெஸ்டி வில் ஆல்வேஸ் வின். ஸோ நீ வந்து ஆனெஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடிட்டே இருந்தா கண்டிப்பாக உன்னோட அப்பா தாத்தா எல்லாரோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும். நான் இன்ஃபேக்ட் நீ பாடும்போது ஐ வாஸ் ஓன்லி லுக்கிங் அட் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். அவர் வந்து கண்டினியூஸாக அழுந்துகிட்டே இருந்தார். சொல்லுங்கள், எப்படி இருக்கு இந்த ஒரு தருணத்தில் வந்து நீங்கள் இங்கே உக்காண்டிருக்கீங்க, சென்னையில் ஸ்டூடியோவில் இருக்கிறோம். அழாமல் இருக்கவே என்னால் முடியலையேங்க. அப்படி ஒரு ஆத்திரம் மட்டும் என் பேரன் பாடுறதோ, என் புள்ள கருத்து, என்னுடைய இதுங்க. ஏதோ நன்றிங்க, ரொம்ப நன்றி சாமி. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் இல்லை சார், அவன் ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்கான், அதுதானே. அவனோட அந்த டேலண்ட்டு, அவன் பாடுறான், அதை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக அங்கே உக்காந்து ஹாப்பி டியர்ஸ். இப்படி இருந்து எனக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்து, இப்படி என் பிள்ளைக்கு ஒரு பேர புள்ள பிறந்து, இந்த இடத்துல கொண்டாந்து என் பேர புள்ள இன்னும் உட்கார வைக்கணும்னு நான் பார்க்கலங்க. இன்னும் என் பேர புள்ள என்ன வெற்றியோட வருதுன்னு நான் பார்த்தேன்னா உயிரை அடங்கிடுங்க எனக்கு.